நிவின் ஒர்க் டயர்டில் தலை வலியில் உட்காந்துருக்கத பார்த்து அவங்களோட அம்மாவோ நிவினுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும்? உனக்கு என்ன இப்படி கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா? பேசாமல் நான் சொல்கிறத கேளு. உனக்கு திருமண வாழ்க்கையும் சரியில்லை, அதே மாதிரி இந்த மாதிரி வேலையும் சரிப்பட்டு வரல. பேசாமல் நீ அந்த யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிடு. நானும் உனக்கு என் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் எழுதி தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா உனக்கு பிடிச்ச வேலையை பாரு. உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிருடா. ஏன் உனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலனாலும் சொல்லு, வேற ஏதாவது ஒரு ஊர்ல போயிட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம அப்பாவும் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்பா கிட்ட கூட இதை பத்தி பேசுறேன். அவங்களும் ஒர்க் டென்ஷனால அங்கேயும் இங்கேயும் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ மட்டும் பிஸ்னஸ் அது இதுன்னு ஏதாவது நம்மளோட குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டனா அந்த மனுஷனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாருல்லன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு நிவினும், என்னம்மா என்ன அப்படியே இன்டைரக்டா நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன்னோட சொத்து எல்லாத்தையும் எனக்கு தருவேன்னு சொல்ற போலையேன்னு சொல்ல. அதுக்கு அவங்களோட அம்மாவும், ஆமாண்டா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ யாருடா என் குடும்ப சொத்தை அனுபவிக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாம அவளுக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல நீ ஒன்றும் அவளை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையே. ஏன் இப்போ கூட அவ கூட வேற வழியே இல்லாம தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தலையெழுத்தே கிடையாதுடா. பேசாம நான் சொன்னதை செய்யன்னு சொல்ல. அப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத ஒளிஞ்சு நின்று ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த யமுனாவும் செம்ம கோவத்தோட அங்க வந்து நிவின் இருக்காங்கன்னு கூட தெரியாம அதை கூட மறந்துட்டு அவங்களோட அம்மாவை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, சி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை. போயும் போயும் உன்னோட மருமகளை டிவோர்ஸ் பண்ண சொல்லி உன் பையன்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கியே, நீலா ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்துல காரி துப்பாத குறையா அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நிவினோட அம்மாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் நிவினை பார்க்க, நிவினும் தான் முன்னாடியே தன்னோட அம்மாவை இப்படி அவமானப்படுத்துறாளேன்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட, ஏய் வாயை மூடுடி, எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையாவே நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே. நீ தானே பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா செத்துருவேன்னு சொல்லிட்டு நீ என்னை மிரட்டின அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது நாள் வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன்னு சொல்ல. அதுக்கு யமுனாவும், ஏன் இப்ப என்னால சாக முடியாதா என்ன? எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்ப மட்டும் எனக்கு நீங்க டிவோர்ஸ் தரேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே நான் என்னோட உயிரை விட்டுருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நிவினோட அம்மாவும், பாத்தியாடா இவ பிளாக்மெயில் பண்ணியே உன்கிட்ட காலத்தை தள்ளி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ ஏற்கனவே இவகிட்ட ஏமாந்த மாதிரி இப்பயும் ஏமாறக்கூடாதுடா. தயவு செஞ்சு இவளை கை கழுவிடு. அவளை நம்ம எந்த போக்குல விடணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல. நிவினும், இதுக்கு மேலேயும் என்னால உனக்கு பயந்தெல்லாம் உன் கூட இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒன்றும் என் மேல நம்பிக்கையே இல்லைல்ல. நான் உன் கூட இருக்க சுத்தமா விருப்பப்படவே இல்லை. நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்னால இதுக்கு மேல உன் கூட இருக்கவே முடியாது. அம்மா நீங்க சொன்ன வக்கீல கூப்பிடுங்கம்மா. நான் நீங்க சொன்ன மாதிரியே இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஊர்லயே இருக்க பிடிக்கல. நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. நீங்களும் என் கூட வந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு உங்களோட சொத்தை தரலனாலும் பரவாயில்ல. நான் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே வந்து எந்திரிச்சே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிவின் அந்த பக்கமாக போனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவும், என்ன யமுனா என்ன, நான் நினச்சத நீயே நிறைவேற்றிட்டப்போ நல்ல வேலை. இந்த விஷயத்துல நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் சொல்லும்போது கூட நிவின் ரொம்பவே யோசிச்சான். உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் என்ன, நீ உன்னோட வாயாலேயே எனக்கு சாதகமாக எல்லா வேலையுமே பார்த்துட்ட. அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. இதை பார்த்துட்டு கடுப்பான யமுனாவும், இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி தன்னோட அம்மா கிட்ட நடந்ததை சொல்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே கங்கா வீட்டை விற்கணுன்ற பிரச்சனையில அவங்க எல்லார்கிட்டையுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்த சாரதாவும், ஏ வாய மூடு, நானும் புள்ளத்தாச்சி பொண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா பொறுமையா உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா என்னால இதுக்கு மேலேயே அப்படி இருக்க முடியாது. முதல்ல அந்த வீட்டை விற்க சொல்ல நீ யாரடி? அது என் புருஷன் எனக்காக கட்டி தந்த வீடு. அதை விற்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ கிடையாது. உனக்கு ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உன் புருஷன்கிட்ட சொல்லு. உன் புருஷன் தான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவாரல்ல. அவர் மூலயமா நீ உன் சொந்த உழைப்பால வீட்டை வாங்கிக்கோ. தேவையில்லாம என் புருஷனோட உழைப்ப சுரண்ட நினைக்காதுன்னு சொல்லிட்டு செம்மையா யாருமே எதிர்பார்க்காதபடி கங்காவை அசிங்கப்படுத்தி அவங்களோட முகத்துல கரிய பூசிடுறாங்க.
அப்போ இதை ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த காவேரியும் கங்காவை நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்ச கங்காவும் செம்ம கோபத்தோட காவேரி கிட்ட வர, ஆனால் கங்கா தன்னை திட்டுறதுக்கு முன்னாடியே காவேரி இந்த தடவை முந்திக்கிட்டு, போதும் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ சொல்கிறதுனால எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல, அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பி போறியா? ஏன்னா உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உனக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது தெளிஞ்சதுக்கு அப்புறமா நான் பொறுமையாக உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட நோஸை கட் பண்ணிட்டு அவங்க கெத்தா அங்கேருந்து கிளம்பி போக, இதை பாட்டியுமே பார்த்துக்கிட்டு கங்காவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ இதையுமே கங்கா நோட் பண்ணிட்டு, இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே ரொம்பவே வீக்கான ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், என் புருஷனும் நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, அப்போ நான் இந்த வீட்டில் என்னோட அதிகாரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கோவத்தோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. சாரதாவும் இவ எப்போ தான் திறந்த போகிறாளோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையோடு இருக்க, ஆனால் அப்போ கரெக்டாக செம்ம கோவத்தோடு அங்கே வந்த யமுனாவும் அழுதுகிட்டே சாரதா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பதறி போன சாரதாவும் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க நிவனுக்கு கால் பண்ணி, தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீடு வரைக்கும் வர முடியுமான்னு சொல்ல, அதுக்கு நிவினும் நானே அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூலாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே சாரதாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நிவின் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்காத யமுனாவும் கொஞ்சம் நக்களோட நிவின் கிட்ட, என்ன எங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆனால் நிவினும் முதல்ல நீ யாரு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு, எந்த ஒரு விஷயமும் கிடையாது, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்றத பேசுறதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ஒரு பேப்பர் எடுத்து யமுனா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்த யமுனாவும் செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து போன நிவினும் சாரதா கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னதான் இப்போ பண்ணுறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, நான் இந்த முடிவை ஏற்கனவே எடுத்துட்டேன், ஆனால் என்ன நம்ம குடும்பத்தில் இல்லை உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் நிறையவே பிரச்சனை நடந்துக்கிட்டதுனால என்னால் அப்போதைக்கு இதை ஓப்பன் அப் பண்ண முடியல, ஆனால் இப்போது இதை பண்ணதை தவிர எனக்கு வேற வழி தெரியலைன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும், தம்பி அவள் சின்ன பொண்ணு, ஏதோ அறியாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா, உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுங்களேன்னு சொல்ல, ஆனால் நிவினும் நான் கொடுக்க வேண்டிய டைம் எல்லாத்தையுமே மொத்தமாக அவளுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் அவள் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டா, அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொன்னால் நீங்களே கண்டிப்பாக நான் இந்த முடிவை எடுத்ததில் சந்தோஷம்தான் பட்டிருப்பீங்க, ஏன் நான் நிம்மதியாக தூங்கி 1 மாதம் ஆகுது தெரியுமான்னு சொல்லிட்டு லைட்டாக கண் கலங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும், என்ன இருந்தாலும் தம்பி நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கிறது எங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏன்னா அவள் பொம்பளை பொண்ணு, இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆனால் அவளுக்கு மட்டும் இல்லை எங்களோட குடும்பத்துக்கும் அசிங்கம்னு சொல்ல, ஆனால் நிவினும் நீங்கள் குடும்பத்துக்கு அசிங்கம்னு மட்டும் தான் பார்க்குறீங்களே தவிர என்னோட நிம்மதியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம்னு, ஆனால் நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல, ஏன் இதுக்கு முன்னாடி என்னை உங்களோட பையன் மாதிரி நினச்சேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அப்படி உண்மையாகவே நினச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருங்க, என்னால் இதுக்கு மேலேயும் அந்த சைக்கோ கூடலாம் வாழவே முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அங்கே வந்த காவேரியும், இங்கே பாருங்க நிவின், உங்களால் அவள் கூட வாழ முடியலன்னு சொல்லுங்கள், ஆனால் இந்த மாதிரிலாம் அவளை பற்றி பேசாதீங்கன்னு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாலும் அவங்க அப்போ கூட லைட்டாக அவங்களோட தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ண, ஆனால் நிவினும் என்ன காவேரி எல்லா விஷயமும் அவள் பேசின சந்தேகப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் என்ன உன் தங்கச்சிக்காக நீ இப்போ கூட அவள் கூட நிற்கிற, ஆனால் என்ன அவளுக்கு உன்னோட அருமை சுத்தமாக புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு கோபத்தில் அங்கேருந்து போக, நடுவில் வந்து நின்ன யமுனாவும், என்ன நிவின் 2 பேரும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களான்னு மறுபடியுமே காவேரியையும் நிவினையும் சேர்த்து வச்சு பேச, இதை பார்த்துட்டு காவேரி லைட்டாக வருத்தப்பட, அப்போ இதை கவனித்த விஜயும் உடனடியாக அங்கே வந்து நிவின் கிட்ட, பிரதர் நீங்கள் ஒரு சரியான முடிவெடுத்திருக்கீங்க, முதல்ல தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ண காரியங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அத்தை ரொம்பவே வருத்தப்படுவாங்க, அதனால் இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்பி கங்காவை ஒரு முறை மறைக்க, அதுலேயே கங்கா பயந்துடுறாங்க, அதனால் அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க. நிவினுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.
ஆனால் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சாரதாவும், என்ன இவங்க ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதே, கண்டிப்பாக யமுனா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாளா என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக விஜய்கிட்ட, தம்பி நீங்கள் நிவின் தம்பிக்கிட்ட என்ன சொன்னீங்க? யமுனா அப்படி என்ன பண்ணா? அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா என்ன? எனக்கு தெரியும் அவள் முட்டாள்தனமாக நிறைய விஷயங்களை பேசுவான்னு. ஆனால் இப்பயும் அவள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அதனால தானே நீங்கள் எல்லாரும் அவன் மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்கீங்கன்னு சொல்ல. ஆனால் விஜயும் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க, காவேரியும் அதே மாதிரி தான் சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் யமுனா செம்ம கோல வெறியோட நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இதோ இங்கே நின்றுட்டு இருக்காளே இந்த காவேரி தான். இவன் மட்டும் எனக்கும் நிவனுக்கும் நடுவில் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்போம்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களோட கேவலமான எண்ணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை விட, இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும், எனக்கு புரிஞ்சிடுச்சு யமுனா பேசினதுலேருந்தே இங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட யமுனா கிட்ட போயிட்டு, அப்போ இந்த காரணத்தினால தான் நிவின் தம்பி உன்னை பிரிஞ்சு போயிருக்காங்க அதானே? ஆமாம்மா ஆமாம், காவேரியால தான் நிவின் என்ன பிரிஞ்சுட்டு போறாங்கன்னு மறுபடியுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும் யமுனாவோட கணத்துல பல்லான்னு ஒரு அறை விட்டு உடனடியா நிவினுக்கு கால் பண்ணி, தம்பி நீங்க எடுத்த முடிவு எனக்கு முழு சம்மதம். இதுக்கு மேலேயும் இவ கூடலாம் உங்களுக்கு வாழவே கூடாது. ஏன்னா நீங்க நல்லவங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமையணும்னு நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இவளுக்கெல்லாம் உங்க கூட வாழ தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்மையா யமுனாவை அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு யமுனாவும் அதிர்ச்சியில கண் கலங்கி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தனக்குன்னு சப்போர்ட்டா யாருமே இல்லைன்ற சோகத்தோடய நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி சைக்கோ யமுனாவுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைச்சாதான் நல்லா இருக்கும். அது கிடைச்சதுல சந்தோஷம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம காவேரியும் விஜயும் என்னதான் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் யமுனாவோட சுயரூபத்தை பத்தி வெளிப்படுத்தாம இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டு யமுனா இதுக்கப்புறமாவது காவேரியையும் விஜயையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட செஞ்ச தப்புக்காகவும் அவங்கள பத்தி தப்பா நினைச்சதுக்காகவும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட காலிலேயே விழதான் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ யமுனா நல்லபடியா திருந்தி அவங்க நிவின் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைனாலும் அவங்க திருந்தினாலும் நிவின் கூடலாம் அவங்க வாழாம தனியாவே இருந்தா நல்லா இருக்குமா? நிவின் அடுத்து என்ன பண்ண போறாங்க? நிவின் எடுத்த முடிவை மாத்திக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.